Hi, this is Vignesh. You are watching Eternal Mobile Service and Training Institute. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட ஒரு சாம்சங் A54 5G கிராஃபிக் இஷ்யூவில் வந்துருக்கு. ஆல்ரெடி ஒரு டீலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபியூ லெவலில் இருக்க எல்லாமே ட்ரை பண்ணிட்டாரு, பட் ஸ்டில் வந்து ஓகே ஆகலை. இது வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்துருக்கு. ஸோ ஆல்ரெடி இன்றைக்கான கிளாஸஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்இடி டிஸ்பிளே எப்படி ஒர்க்கிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் எடுப்போம். அதே மாதிரி இது நம்மளுக்கு இன்றைக்கி வந்ததால் இது அப்படியே நம்ம வந்து கிளாஸாக வந்து உங்களுக்கு எடுக்க போகிறோம். ஸோ தயாரா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ சாம்சங் A54 டீலர் கொடுத்தது நம்ம இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இது வந்து அவங்க சொன்னது என்னன்னாக்கா செட் ஆன் ஆகுது, வைப்ரேட் ஆகுது, செட் ஆன் ஆகுதுன்றது சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷனில் இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஓகே, ஸோ செட் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ செட்டு வைப்ரேட் ஆகுது, ஆன் ஆகுது, போர்டும் வந்து ஹீட் அப் ஆகுது. ஓகே, அப்போ செட் வந்து ஆன் கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே, பட் ஸ்டில் எனக்கு என்ன ஆகலை, கிராஃபிக்ஸ் வரல. ஸோ டீலர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, அவர் வந்து ஸ்டெப் இருக்குது இல்லையா, அந்த பிடிபி ஸ்ட்ரிப் இருக்குது இல்லையா, ஸோ இதை சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டாரு. சப்போர்ட்லேயே சேஞ்ச் பண்ணி, ஏன்னா இந்த மாடலில் சப்போர்டில் தான் டிஸ்பிளே வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ புது சப்போர்டு, புது டிஸ்பிளே, புது ஸ்டெப்பு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டாரு. ஆல்ரெடி B2B கனெக்டரும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ B2B கனெக்டர் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற பவர் ஐசி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற சிபியும் ரீபால் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, பட் ஸ்டில் இஷ்யூ வந்து சார்ட் அவுட் ஆகலை, புரியுதுங்க? இப்போது ஸ்கிமேட்டிக் நம்ம இந்த மாடல் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஹார்ட்வேர் சொல்யூஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது செக் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல எத்தனை இருக்குது? ஸோ மொத்தம் 10 மிப்பி லைன்ஸ் இருக்குது. டிடெக்ஷன் லைன், ரீசெட் லைன், டி லைன். ஓகே, இந்த ஒவ்வொரு லைனும் என்னென்ன பர்பஸ்க்காக இருக்குன்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், வந்த கிளாஸஸில் இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக அது வந்து செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், டயோட் மோட் வச்சுக்கிறேன். நிமிஷம், மல்டிமீட்டர் அதில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களாலையும் பார்க்க முடியும். இப்போது அந்த டயட் மோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ ரெட்டு கிரவுண்ட், பிளாக் வந்து செக்கிங்கில் வாங்கிக்கணும். ஓகே, நீங்கள் இங்கே கரெக்டாக வைக்கிறது பிரச்சனை இல்லை, மல்டிமீட்டர்லையும் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியிருக்கணும், புரியுதுங்களா? ஸோ ரெட் கிரவுண்ட், பிளாக் செக்கிங். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ரீசெட்டு, மிப்பி, டிடெக்ஷன் லைன்ஸ் இது எல்லாமே நான் மேல் பக்கத்துலேருந்து செக் பண்ணுறேன். ஸோ மேல் பக்கத்துலேருந்து எத்தனை, ரெண்டாவது பின்லேருந்து. ஓகே, ஸோ டிஇ லைன் இல்லையா, ஸோ டிஇ லைன் 300 அபவ், ரீசெட்டும் 300 அபவ் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, டிடெக்ஷனும் 300 அபவ். ஓகே, அதுக்கப்புறமா ஒன்று கேப் இருக்கு இல்லையா, அது வந்து கிரவுண்ட். அதனால தான் எனக்கு என்ன வருது, 0 டயோட் வேல்யூ எனக்கு வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மிப்பி லைன்ஸ். ஸோ 10 மிப்பி லைன்ஸுமே எனக்கு சேம் டயட் வேல்யூ. ஓகே, இப்போ 291 வந்திருக்கு இல்லையா, இப்போ 10மே எனக்கு கண்டினியூஸாக இருக்குது, நடுவில் எந்த விதமான கிரவுண்டும் எனக்கு கொடுக்கல. ஓகே, ஸோ 291 சேம் வேல்யூ, 3 4 5 6 7 8 9 10 மிப்பி லைன்ஸும் எனக்கு என்ன இருக்குது, சேம் டயோட் வேல்யூவில் நமக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, கீழே எனக்கு மீதி இருக்கிறது என்னது, வோல்டேஜ் லைன்ஸ் இல்லையா, 1.8 வோல்டேஜ் லைன், 3.0 வோல்டேஜ் லைன் அண்ட் 1.8. ஓகே, ஸோ இதெல்லாமே எப்படி நம்மளுக்கு டிரைவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதில் நம்மளுக்கு டயட் வேல்யூ நம்மளுக்கு கரெக்டாக வருதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிப்போம். ஓகே, அப்போ கீழே வந்து 7வது பின் 1 2 3 4 5 6 7. ஸோ 511 வருதா, 1.8 வோல்டேஜ் 511 வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3.0வும் இது வோல்டேஜ் லைன்ஸ் 300 போயிது வந்து. ஓகே, ஒரு சில வோல்டேஜ் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகவும் வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேருந்து 9வது பின் 1 2 3 4 5 6 7 8 9 எனக்கு 104 வருதா. ஸோ 104 கொஞ்சம் கம்மியான வேல்யூ தான், நான் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, யூஸ்வலாக 1.8 வோல்டேஜில் ஓகே, அதுவும் டிஸ்பிளே லைன்ஸில் வந்து 104ன்ற வேல்யூ வராது. ஓகே, ஸோ இது நமக்கு ஷார்ட்டா இல்லை இதுதான் இதோட வேல்யூவா அப்படின்றத ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணுங்க, புரியுதுங்களா? இப்போது இந்த மாடலோட டயோட ஆப்ஷன் போகிறோம் இல்லையா, ஸோ இதில் போயிட்டு கிராஸ் செக் பண்ணுறேன். இருக்கிற அந்த 1.8 வோல்டேஜ் இருக்கு இல்லையா, இதோட டயோட் வேல்யூ நம்மளுக்கு லெவலில் கொடுத்துருக்கேன், 86 கொடுத்துருக்கேன், எனக்கு 104 வந்திருக்கு. அப்போ எனக்கு அது வந்து ஓகே தான். அப்போ அந்த லைன் ஷார்ட் இல்லை, இட்ஸ் கரெக்ட் ஒர்க்கிங் லைன். ஓகே, அப்போது கிராஃபிக் செக்ஷனில் செக் பண்ணும்போது எனக்கு எல்லா லைன்ஸோட டயோட் வேல்யூவும் ஓகே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, லைட்டிங் செக்ஷனில் வரேன். எல்இடி டிஸ்பிளேயில் லைட் அண்ட் கிராஃபிக்ஸ் வந்து கம்பைண்டு தான்.
அதுக்கான வோல்டேஜஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மாறப்போகுது. இதில் தனித்தனி செக்ஷன் அது வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நான் இதில் செக் பண்ணும்போது எனேபிள் 1 எனேபிள் 2 2 லைன் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே மேக்ஸிமம் வந்து நமக்கு சேம் வேல்யூவாக தான் வரும். ஓகே, ஸோ மேலேருந்து ரெண்டாவது தெரியுதா? ஸோ 469 469 460 ஆல்மோஸ்ட் 490 ஆல்மோஸ்ட் சேமாக தானே நம்மளுக்கு இருக்கு. அப்போ இதுவும் நம்மளுக்கு ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா கீழே நான் செக் பண்ணுறேன். இப்போ நான் கீழே செக் பண்ணுறது எனக்கு என்ன வருது, ஓஎல் வருதா? ஓகே, அப்போ என்ன அர்த்தம், எனக்கு ஓப்பன் லைன் மாதிரி தானே இருக்கு. இட்ஸ் அ நெகட்டிவ் வோல்டேஜ் லைன் இருக்கு. அப்போ இந்த லைன் எனக்கு என்னவா இருக்கும், விஎஸ்எஸ் நெகட்டிவ் -4.4 வோல்டேஜ் நம்ம சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த லைனாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த லைன் உங்களுக்கு ஓஎல் தான் வரும். ஓகே, இல்லை ஹையர் வேல்யூ வரும். இதை மட்டும் என்ன பண்ணுங்க, இப்போ நம்ம பார்க்கறது ரிவர்ஸ் பயாஸ், இப்போ ஃபார்வர்ட் பயாஸ், அதாவது ப்ரோபை மாற்றி செக் பண்ணுங்க வேல்யூ வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா பிளாக் கிரவுண்ட் வெஸ்டர்னா, ஓகே ரெட்டை செக்கிங் வைக்கிறேன். அப்போ லைன் இஸ் ஓகே. நான் இப்போது ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணும்போது எனக்கு ஓஎல் வருது அப்படின்னாக்கா லைன் ஆக்சுவலாக கட் ஆகிருக்குன்னு அர்த்தம். கிளியராக புரியுதுங்களா? ஓகே, ஸோ இதே தான் உங்கள் எல்சிடி செக்ஷன்லேயும். ஓகே, எல்சிடி டிஸ்பிளேல ஓகே உங்களுக்கு விஎஸ்என் வரும். ஓகே, இதில் எப்படி விஎஸ்எஸ் இருக்குது, அதில் விஎஸ்என்னு சொல்லிட்டு வரும். ஓகே, நெகட்டிவ் வோல்டேஜ் -5 வோல்டேஜ்னு சொல்லிட்டு வரும். அதுலேயும் ஓஎல் வரும். அப்போ அதை மட்டும் என்ன பண்ணுவீங்க, ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணி செக் பண்ணி ப்ரோப் மாற்றி. கிளியராக புரியுதுங்களா? ஓகே, ஸோ திருப்பி மீதி எல்லாத்துக்கும் ஆஸ் யூஷுவல் ரிவர்ஸ் பயாஸ். ஓகே, ரெட் கிரவுண்டு பிளாக் செக்கிங். ஓகே, ஸோ இங்கேருந்து 1 2 3 4வது பின் எனக்கு என்ன வருது, 439 சம்திங் வருதா? அப்போ இந்த லைன் எனக்கு ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது 480 சம்திங் வருது. ஓகே, அப்போ இந்த வோல்டேஜ் லைன்ஸ் எல்லாமே எனக்கு என்ன இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அப்போது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபினிஷ். ஓகே, எனக்கு இதில் டயோட் வேல்யூ, அதாவது இந்த வோல்டேஜ் லைன்ஸ்க்கான பார்த்தோ இல்லைனாக்கா சிக்னல் லைன்ஸ்க்கான பார்த்தோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஃப்ரம் ஐசி டு கனெக்டர் இஸ் ஓகே. ஓகே, ஆனால் இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம், இதில் வோல்டேஜ் வருதா அப்படின்றத பார்க்கணும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே மறக்கூடாது. எடுத்த உடனே வோல்டேஜ் மோடுக்கு நீங்கள் போகக்கூடாது, ஹாட் டெஸ்ட்டுக்கு போகக்கூடாது. ஏன்னா ஹாட் டெஸ்ட்டில் உங்களுக்கு வோல்டேஜ் இருக்கா இல்லையான்னு தான் காமிக்குமே தவிர என்னோட பார்ட் ஷார்ட் ஆகிருக்கா ஓப்பன் ஆகிருக்கான்லாம் காமிக்காது. கிளியர்? ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஹாட் டெஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அப்போது வித் சப்ளை அண்ட் செட் ஆன் கண்டிஷன். ஓகே, இப்போ செட் ஆன் கண்டிஷனில் நம்ம எடுத்தோன்னே இந்த செக்ஷனில் பார்க்கணுமா இல்லை கிராஃபிக் செக்ஷனில் போய் பார்க்கணுமா? இப்போ நம்ம இங்கே காமிச்சிருக்கோம் இல்லையா, இந்த வோல்டேஜ் ஃபஸ்ட்டு வரணுமா இல்லை அந்த வோல்டேஜ் ஃபஸ்ட்டு வரணும்? இந்த வோல்டேஜ் தானே ஃபஸ்ட்டு வரணும். அப்போ இதை தானே நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். அப்போ கிராஃபிக் செக்ஷனை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ 1.8 3.0 இங்கே 1.8 இருக்கு இல்லையா, இந்த வோல்டேஜ் எல்லாம் வருதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ண போகிறோம் வித் ஸ்டெப் அண்ட் வித்தவுட் ஸ்டெப். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ பேட்டரியை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், டிஸ்பிளே ஸ்டெப்பை நான் கனெக்ட் பண்ணல. இப்போது வோல்டேஜ் மோட் வைக்கிறேன், மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது செட் ஆன் பண்ணுறேன். இப்போ வைப்ரேட்டர் கனெக்ட் ஆகலையா, கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி போகிறீங்க. ஓகே, செட் ஆன் ஆகிடும். இப்போ வோல்டேஜை செக் பண்ணுங்க. போர்டு ஹீட்டப் ஆகுது, அப்போ ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வோல்டேஜ், இப்போ கீழேருந்து 9வது பின் 1.8 வோல்டேஜ் வந்துடுச்சா? ஓகே, இப்போ இங்கேருந்து 6வது 3.0 வோல்டேஜ் வரல, இங்கே இருக்கிற 1.8 வோல்டேஜ் வருது, 3.0 வோல்டேஜ் வரல. புரியுதுங்களா? ஓகே, ஆனால் 1.8 என்ன வருது, 1.8 வோல்டேஜ் வந்துச்சு. ஓகே, இப்போ ஸ்லீப் மோடுக்கு போயிட்டுருக்கும். ஓகே, அப்போ 3.0 வோல்டேஜ் என்ன ஆகலை, நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகலை இல்லையா? இப்போது வித் ஸ்டெப் செக் பண்ணி பாருங்க. ஓகே, புரியுதுங்களா? வித் ஸ்டெப் அண்ட் வித்தவுட் ஸ்டெப் வரலையா, கன்ஃபர்மேஷனாக பண்ணுங்க. ஓகே, இப்போ திருப்பி பேட்டரி ரிமூவ் பண்ணுறேன். இப்போ டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ திருப்பி பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு செட் ஆன் பண்ணுறேன். ஓகே, செட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ இந்த 3.0 நான் எங்கே செக் பண்ணலாம்? ஸோ இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா,
இப்போ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணலாமா? த்ரீ பாயிண்ட் ஜீரோ வோல்டேஜ் புரியுதுங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஆல்ரெடி இந்த ஐசி சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கா? ஓகே, அவங்க வித்தவுட் ஸ்டெப் செக் பண்ணியிருப்பாங்க. இதில் 3.0 வோல்டேஜ் மட்டும் வரல. புரியுதுங்களா? அப்போது இந்த ஐசி தான் ப்ராப்ளம்க்கு இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிளியராக புரியுதுங்களா? ஓகே, அப்போ வித் ஸ்டெப் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த 3.0 என்ன ஆகுது, வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது. ஓகே, அப்போ இதுக்கு தான் நம்ம ஒரு லைன் ஒன்று பார்த்தோம். என்ன லைன் அது? டிடக்ஷன் ஐடி, எல்சிடி ஐடி டிடக்ஷன் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இப்போ அதோட பர்பஸ் புரியுதா? இன்கேஸ் அந்த டிடக்ஷன் லைன் எனக்கு கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா இந்த 3.0 வோல்டேஜ் வருமா? புரியுதுங்களா? ஓகே, அப்போது எனக்கு இந்த கிராஃபிக் செக்குள்ள இப்போ இந்த லைன் இருக்குல்ல, 1.8 வோல்டேஜ் இஸ் ஓகே. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இதுவும் ஓகே. இந்த 3.0 வித் ஸ்டெப் தான் நம்மளுக்கு வந்தது, இதுவும் ஓகே. இந்த 1.8 வோல்டேஜும் ஓகே. இப்போ இந்த 1.8 வோல்டேஜ் ஓகே அப்படின்னாக்கா இதுக்கான இன்புட் 2.0 வோல்டேஜ் ஓகே. எனேபிள் சிபியூலேருந்து 1.8 வோல்டேஜ் வந்தது ஓகே. இதெல்லாம் வந்ததால தான் எனக்கு இந்த எல்டிஓ என்ன இருக்குது, பாஸ் பண்ணி இருக்கு. ஓகே, இப்போ இன்கேஸ் நான் வித் ஸ்டெப் செக் பண்ணும்போது இந்த 1.8 வோல்டேஜ் வரல அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், எடுத்தோடனே இந்த ஐசி சேஞ்ச் பண்ணுமா? என்ன பண்ணணும், நீங்கள் திருப்பியும் செட் ஆன் பண்ணிவிட்டு இந்த 2.0 வோல்டேஜ் வந்துச்சா கன்ஃபார்ம். புரியுதுங்களா? ஓகே, அதுக்கப்புறம் சிபியூ இந்த ஐசியை எனேபிள் பண்ணிச்சா? ஓகே, அப்போது இந்த பின்ல எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் வரணும்னு நம்ம செக் பண்ணோம், 1.8 வோல்டேஜ். டிஸ்பிளே இமீடியட்டாக ஆன் பண்ணிட்டு போய் செக் பண்ணோம். ஸ்லீப் மோட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஸ்லீப் மோட் போயிடுச்சுனாக்கா என்ன ஆகாது, 1.8 வோல்டேஜ் கட் ஆஃப் ஆகிடுது. ஓகே, அதனால் ஸ்லீப் மோட் வரதுக்கு முன்னாடியே நான் போய் செக் பண்ணணும். ஓகே, ஸ்லீப் மோட் போயிடுச்சுனாக்கா சிபியூ இதில் 1.8 வோல்டேஜை கட் ஆஃப் பண்ணிவிடும். இந்த ஐசி எனேபிள் ஆகாது. 2.0 வோல்டேஜ் மட்டும் இருக்கும், பட் அவுட்புட் 1.8 வோல்டேஜ் வராது. அதனால தான் நூறு வாட்டி போய் செக் பண்ணுவோம், நமக்கு அந்த 1.8 வோல்டேஜ் வரல இல்லையா, ஏன்னா அது ஸ்லீப் மோடுக்கு போயிடுச்சு. கிளியராக புரியுதுங்களா? ஓகே, அப்போது இது எல்லாமே ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்கணும், இந்த எனேபிள் 1 எனேபிள் 2 இங்கே போன அந்த 1.8 வோல்டேஜ் எனேபிள் 1 அண்ட் எனேபிள் 2க்கு வரணும். கிளியராக புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம அதான் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பூட் பண்ணப்போ ஃபஸ்ட் பூட் வரணும், செகண்ட் பூட் வரணும், வெல்கம் ஸ்க்ரீன் வரணும். கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லையா, அதுக்குள்ளே நான் போய் செக் பண்ண முடியும். ஓகே, இப்போ திருப்பி பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன், லைட் செக்ஷனுக்கு நான் போகிறேன். இந்த எனேபிள் 1 எனேபிள் 2 எங்கே என்னால் செக் பண்ண முடியுன்றதை பார்த்துக்கிறேன். ஸோ பேக் சைடில் தானே போகுது, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன இருக்குது, எனேபிள் 1 வருது. எனேபிள் 2க்கு சீரீஸில் ரெசிஸ்டர் பேரலல் அந்த மாதிரி எந்த காம்பனண்ட்டுமே இல்லை, டேரெக்டாக எங்கே போகுது, ஐசிக்குள்ளே தான் போகுது. ஓகே, சரி, ஓகே, நம்மளுக்கு இந்த 1.8 எனேபிள் 1ல் வருதான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டுமே நம்மளுக்கு வரணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த எனேபிள் 1 இருக்கு இல்லையா, திஸ் எனேபிள் 1 இஸ் ஃபார் 7.6 வோல்டேஜ் AVDD. Okay, enable 2 is for 4.6 and minus 4.4 voltage. புரியுதுங்களா? அப்போ இது மட்டும் வருதுன்னா அப்ப என்ன வரும், இந்த வோல்டேஜ் மட்டும் தான் வரும், இது ரெண்டும் வராது. கிளியர்? இப்போ இது மட்டும் வருது அப்படின்னாக்கா இந்த ரெண்டு வோல்டேஜ் மட்டும் தான் வரும், இந்த AVDD வராது. கிளியரா புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளிப் பண்ணுறேன், போர்டை ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். தெரியுதா? ஸோ இந்த ரெசிஸ்டர் தானே நம்ம பார்த்தது, எனேபிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு இப்போது செட் ஆன் பண்ணலாம். ஸோ 1.6 தான் 1.8 வோல்டேஜ் எனேபிள் 1ல் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போ எனேபிள் 2ல் வருதா இல்லையா நம்ம செக் பண்ணோம் இல்லையா. அப்போ எனேபிள் 1 வருதுனாக்கா அப்போது AVDD லைன் நம்மளுக்கு வரணும். ஓகே, எவ்வளோ வருது, 1.4 வோல்டேஜாக வருது. எவ்வளோ வரணும் நம்மளுக்கு, AVDD எவ்வளோ வோல்டேஜ் வரும், 7.6 வோல்டேஜ் வரணும். ஆனால் எனக்கு எவ்வளோ வருது, 1.4 வோல்டேஜ் தான் எனக்கு வந்து வருது. ஓகே,
இப்போது ஸோ நெக்ஸ்ட்டு அந்த இஎல்விடிடி இஎல்விஎஸ்எஸ் வரணும் இல்லையா, ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் 0 வோல்டேஜ் தான் வருது. ஸோ நோன்த்துலேயும் 0 வோல்டேஜ் தான் வருது. அப்போ அது ரெண்டுத்துலையுமே எனக்கு என்ன வரல, வோல்டேஜ் வரல. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் மேபி எனேபிள் 2 எனக்கு வராமல் இருக்கலாம். ஓகே, ஆனால் எனக்கு எனேபிள் 1 கரெக்டாக வந்துதா, எனக்கு 7.4 வோல்டேஜ் வந்திருக்கணும் இல்லையா, ஆனால் 1.4 வோல்டேஜ் தான் வருது. ஓகே, இன்கேஸ் எனக்கு எனேபிள் 1 அண்ட் எனேபிள் 2மே வருது, அது எப்படி நம்ம செக் பண்ணுறது? இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு காம்பனண்ட் இருந்தது, வெளியே என்னால் செக் பண்ண முடியும். அப்போ அது இல்லைனாக்கா எப்படி நம்ம செக் பண்ணுறது? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஐசியை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ பக்கத்தில் சிபியூ இருக்குது, ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐசி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை பேடை க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பேட்ஸ் க்ளீன் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணலாம், செட் ஆன் பண்ணலாம். சரி, எனக்கு இந்த ஐசி இல்லைனாக்கா கிராஃபிக்ஸ்க்கான அவுட்புட் வோல்டேஜ் வரப்போகுது இல்லை, பட் எனேபிள் 1 அண்ட் எனேபிள் 2 வரதான் போகுது. ஓகே, ஸோ இந்த ஐசி இட்ஸ் நல்ல ஐசி, இது சிபி கூட எந்த விதமான கம்யூனிகேஷனும் இல்லை. ஸோ சிபிக்கு தெரிய போகிறது இல்லை, இந்த 1.8 வோல்டேஜ் அடுத்த பக்கம் அனுப்பலாமா வேணாமான்னு அது தெரிய போகிறது இல்லை. ஓகே, ஸோ நம்ம எனேபிள் 1 அண்ட் எனேபிள் 2 மட்டும் எனேபிள் ஆகி வந்திருக்கா இல்லையான்றதை க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு செட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ வைப்ரேட் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3வது இந்த பேட் தானே. ஸோ எனேபிள் 1 ஓகேவா? ஸோ 1.8 வோல்டேஜ் 1.8 வோல்ட். அப்போ எனேபிள் 1 எனேபிள் 2 வந்துடுச்சு. ஓகே, ஆனால் இந்த ஐசி தான் என்ன பண்ணல, அப்போ எனேபிள் பண்ணலை. ஓகே, நமக்கு தேவையான அவுட்புட் வோல்டேஜை கொடுக்கல. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், இந்த ஐசியை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஐசி நான் தேடணும் அப்படின்னாக்கா, ஓகே, அப்போ இந்த மதர் போர்டு என்ன மாடல், இது எல்இடி மாடல் தானே. வேறு எதனா ஒரு மதர் போர்டு சேம் எல்இடி மாடலாக இருக்கும், அதுலேருந்து நான் எடுக்கணும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா எடுத்து ரீபால் பண்ணியே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, புரியுதா? சேம் ஐசி ரீபால் பண்ணி நம்மளுக்கு ரெடியாகவே இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஐசியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்புட் வோல்டேஜும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எல்லாத்துக்குமே இன்புட் வோல்டேஜ் வருது. ஸோ ஐசி ப்ளேஸ் பண்ணியாச்சா? ஸோ ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். சாரி கைஸ், ஸோ கடைசி கிளிக் மட்டும் ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா, நம்ம ஆல்ரெடி அந்த ஐசி சேஞ்ச் பண்ணி ப்ராப்பர் டயக்னைஸ் பண்ணி ஐசி சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம செட் ஆன் பண்ணி பார்க்கும்போது இப்போ எனக்கு டிஸ்பிளே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம ஒரு ப்ரொசீஜரோடு கற்றுக்கும் போது அதை நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ நம்ம ட்ரையல் அண்ட் எரர் சர்வீஸ் பண்ண தேவையில்லை. ஒரு யூடியூப்பை பார்க்குறோம், ஓகே, அவங்க இதே மாடலில் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா சிபியூ ரீபால் பண்ணால் அவங்களுக்கு ஓகே ஆகும். ப்ராப்ளம் ஒன்று தான், எனக்கு ப்ராப்ளம் டிஸ்பிளே வரல. ஆனால் அதுக்கு எல்லா ஃபோனுக்குமே சொல்யூஷன் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு வேறு லைனில் எதனா ப்ராப்ளமாக இருக்கலாம், எனக்கு வேறு லைனில் எதனா ப்ராப்ளமாக இருக்கலாம். அவங்களுக்கு வோல்டேஜ் வேணும், எனக்கு வராமல் போகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் டயக்னைஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு மொபைல் சர்வீஸை ப்ராப்பராக பண்ண முடியும். இல்லை எந்த விதமான ட்ரையல் அண்ட் எரர் இல்லாமல் பண்ண முடியும். கிளியராக பண்ணுறீங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்களும் ஒரு மொபைல் சர்வீஸை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு, ஓகே, ப்ராப்பர் டயக்னைஸோடு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட இன்ஸ்டியூட் 2 லொக்கேஷனில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று சென்னை அண்ட் வெள்ளூர். உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக படுதோ நீங்கள் அந்த லொக்கேஷனில் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஸோ கவலைப்படாதீங்க, 2 லொக்கேஷன்லையும் நான் தான் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளோட ஃபீஸ் பார்த்திங்கனாக்கா 40,000. ஸோ இந்த நியூ இயர் ஓப்பனிங்கால் டிஸ்கவுண்ட் போய் உங்களுக்கு 35,000 வரும். இந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறது மூலிமா உங்களுக்கு எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ், அதாவது நீங்கள் அந்த 30 டேஸ் கிளாஸஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது அந்த 30 டேஸ்க்கான கிளாஸஸ் ரெக்கார்டட் வீடியோவாக உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணிவிடும் வித் லைஃப் டைம் ஆக்சஸோட. அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான மதர் போர்ட்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் மாடலில் ரெட்மி நோட் 10 ப்ரோ, நோட் 10 சீரிஸ் இந்த மாதிரி மதர் போர்ட்ஸாக நம்ம ப்ரொவைட் பண்ணோம். அதே மாதிரி ஒரு ஃபுல் ஒர்க்கிங் ஃபோனும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே பேசிக் டூல்ஸ். இதெல்லாம் போய் உங்களுக்கு ப்ராப்பரான நாலேஜை நம்ம கைட் பண்ணுவோம்.
புரியுதுங்களா? ஸோ நீங்களும் மொபைல் சர்வீஸை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து